வந்திருக்குது யார் சாமி? நீங்க யார் சொல்லுங்க முதல்ல. நான் வந்திருக்கிறது முருகனா. எந்த முருகன்? பல முருகன் இருக்கான், அதுல எந்த முருகன் நீங்க? பழனி முருகனா. பழனி முருகன். பழனி முருகன் தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு. நான் இருக்கிற இந்த இடத்தை இன்னும் எனக்கு நல்லா பிரம்மாண்டமா பண்ணி விட்டுறா. அதுக்கு நீங்க தான் வழி கொடுக்கணும். நம்முடைய வஜ்ரவேல் முருகன் ஆலயத்துல பிரதி மாதமும் செய்து கொண்டிருக்கிற இந்திரா நகர் மெட்டுக்குளம் திரு பாபு திருமதி ஜெயந்தி அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து அவங்க ஒரு விசேஷம்னா அவங்க வரம்புல அவருடைய சார்பாக நம்முடைய கோயில் நிர்வாகிக்கிட்டு அந்த கிஃப்ட் அவருக்கு தரோம். ஒவ்வொரு மாதமும் பிரதி மாதமும் இவர் சுதர்சன் கல்புதர் அவர் வந்து ரயில்வே போலீஸ்ல இருக்காப்புல. அவர் வந்து குழந்தைய நல்ல மாதிரியா பிறந்ததுக்காக நம்முடைய கோயிலுக்காக குழந்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்முடைய பக்தர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் இந்த குழந்தை கிடைக்கணும்னு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். மேலும் அப்பனுக்காக அவர் வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. எல்லாரும் வாங்கிக்கோங்க, ஸ்வீட்லாம் வாங்கிக்கோங்க. நம்ம எல்லாருமா கொஞ்சம் பூ கொஞ்சம் கொடுப்பா, அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும்னு எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறேன். வந்திருக்குது யாரு? வந்திருக்குது யார் சாமி? இன்னும் வந்திருக்கு யார்? முதல்ல நீங்க யார் சொல்லுங்க. நீங்க யார் சொல்லுங்க முதல்ல. நான் வந்திருக்கிறது முருகனா. எந்த முருகன்? பல முருகன் இருக்கான், அதுல எந்த முருகன் நீங்க? நீங்க எந்த முருகன் சொல்லுங்க. பழனி முருகனா. பழனி முருகன். பழனி முருகன் தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவர் தான் உட்கார்ந்து இருக்காரு. இங்க மக்களுக்கு இங்க என்னென்ன விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரியும். என்ன செய்ய போறீங்க, என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய வாக்கு கொடுங்க, நாங்க செய்யறோம். நாங்க வாக்கு கேட்கறோம், நீங்க சொல்லுங்க.
நான் தான் இங்க வந்து உட்காந்துட்டேன்டா. ஓகே. நான் அதுக்கப்புறம் எல்லாமே நடத்தி கொடுப்பேன்டா. என்ன நடத்தி இங்க என்ன குறையுது உங்களுக்கு தெரியுமா? தெரியும்டா. தெரியும்னா சொல்லுங்க. என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க சொல்ல மாட்டோம், நான் கேட்க மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். எங்க குறை என்னன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியல. சொல்லுங்க. மக்கள் குறை என்னன்றத சொன்னாதான் நமக்கு தெரியும். சொல்லுங்க. முதல்ல நான் இருக்கிற இந்த இடத்த இன்னும் எனக்கு நல்லா பிரம்மாண்டமா பண்ணி விட்டுறா. அதுக்கு நீங்க தான் வழி கொடுக்கணும். அதுக்கு யார் வழி கொடுக்கணும்? நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்க வந்திருக்க அத்தனை பக்த கோடிகளும் அதுக்கு எல்லாமே எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு வழி கிடைக்கல. நீங்க தான் சொல்லணும். நான் காட்டி விடுவேன்டா. எப்ப காட்டுவீங்க? காட்டுவேன். எப்ப காட்டுவீங்க? நான் இங்க நிலைச்சு இருக்கிறப்போ ஏன் பிரம்மாண்டத்துக்கு நான் வழி காட்டுவேன். எப்ப? எவ்வளவு நாள்? எவ்வளவு நாள்? எவ்வளவு நாள்? 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். ஆனா நான் முடிச்சு குடுப்பேன்டா. 2 வருஷம்? ஆமா. 2 வருஷத்துல முடிப்பீங்களா? முடிப்பேன்டா. நம்பலாமா? என்ன நம்பி எனக்கு இல்ல பக்தி இருக்க வச்சுதானா என்ன நாடு என் பக்தர்கள் வராங்க. கண்டிப்பா நான் முடிச்சு குடுப்பேன்டா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு செல்விக்கு வந்து இன்னைக்கு வரன் வந்திருக்கு. அது நல்ல மாதிரியா முடியுமான்னு கேக்குறாங்க இந்த சாமி. என்ன சொல்றீங்க அவங்களுக்கு? அது நல்ல வழியெல்லாம் நான் காட்டியிருக்கேன். சிக்கலாவே போகுது. ஏமா சிக்கலா போகுது சொல்லு. என்ன வழி சொல்லு. சிக்கலாவே இருக்கு. அவங்க மனசுல நிம்மதி இல்லாத இருக்காங்க. அவங்க அவளை குழைப்பு விடுறாங்க. அவளை சுத்திக்கிறவங்க அவளை குழைப்பு விடுறாங்க. எந்த ஒரு முடிவும் அவளை எடுக்க முடியல. வைக்கணும் அப்ப அவங்கள எந்த ஒரு பண்ணிக்கலாம். கண்டிப்பா நடத்தி கொடுப்பீங்களா? என்ன நாடி அவ வந்துட்டா இல்ல, இனிமேக்கே அவளுக்கு ஜெயம் தான்டா. ஓகே கண்டிப்பா. ஓகே.